இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரும் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா? நிலை மாறுமே, கரும் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்துதரான புனித பவுலின் மனமாற்ற விழாவினை இன்று நம் தாயாம் திரு அவை சிறப்பிக்கிறது. நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். நேர்மையான அந்த நடுவர் என்னிடம் ஒப்படைத்ததை அந்நாள் வரை காத்திட்ட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது வீடான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே,
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 3 முதல் 16 முடிய. அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவிலுள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்றும் நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானத்திலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், இனி நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. புனித பவுலுடைய மனமாற்ற விழாவை இன்று சிறப்பிக்கின்றோம். கடவுள் அற்புதமாய் பவுலடியாரை அழைக்கின்றார். என் அன்பு மகனே, நீ எனக்காக பணி செய்ய வேண்டும், நீ எனக்குரியவனாக வாழ வேண்டும், என் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், என் மதிப்பீடுகளை இந்த உலகெல்லாம் சென்று அறிவிக்கக்கூடிய நற்செய்தியின் தூதுவனாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் பவுலடிகளாருடைய வாழ்வை மாற்றுகின்றார். ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக மாறுகின்ற பவுலடியார் கிறிஸ்துவின் அடிமையாகவே தன்னை உட்படுத்திக் கொண்டு அவருடைய வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், மனக்காயங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் கூட இறுதி வரை தான் கிறிஸ்துவோடு கொண்டிருந்த அந்த அன்புறவிலிருந்து ஒருபோதும் விலகாதவராக, பிரியாதவராக ஆண்டவரின் சாட்சியாய் வாழ்ந்தார். நாமும் கூட அத்தகைய அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். புனித பவுலடியாரின் பரிந்து பேசுதலினால் நாமும் நம் வாழ்வில் நல்லதொரு மனமாற்றத்தை பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போமாக. ஆமீன். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே இந்த உலகில் பயணிகள் தான். ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் போகிறோம். அதற்காக இருசக்கர வாகனம், கார் வைத்திருக்கிறவர்கள் கார், பேருந்தில் பயணம் செய்கிறவர்கள் பேருந்து, ரயில் பயணம், விமான பயணம், இப்படி பல பயணங்கள், கடற்பயணம் என்று பல பயணங்களை மேற்கொள்ளுகிறோம். இந்த பயணங்களின் போது ஒரு வகையான சிக்னல்ஸ் நமக்கு கொடுக்கப்படுகிறது. சிக்னல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிக்னல்கள் வெளிப்படுத்தி சொல்லுகிற கட்டளைகளை, உண்மைகளை நாம் மதிக்க வேண்டும், ஏற்று கடைபிடிக்கணும். சாலையில் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்தில் திடீரென்று
ஒரு சிக்னல் வைக்கப்பட்டிருக்கும். சிக்னல்ல ரெட் எரியும், கிரீன் எரியும், மஞ்சள் எரியும். இதை நாம் கண்காணிக்க வேண்டும். இதை நாம பார்க்கணும். சாலையில் செல்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த சிக்னலை பார்க்கணும். அது என்ன சிக்னல் இருக்கிறது? கிரீன் சிக்னல் இருக்குது, போகலாம். நம்முடைய வாகனத்தை தொடர்ந்து ஓட்டிக்கொண்டு பயணம் செய்யலாம். மஞ்சள் நிற விளக்கு எரிகிறது என்றால் வாகனத்தை கொஞ்சம் மெதுவாக நிறுத்த வேண்டும், மெதுவாக ஓட்டுவதற்கு முயற்சி செய்யணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெட் சிக்னல் விழுந்து விட்டது என்றால், சிவப்பு விளக்கு எரிகிறது என்றால் வாகனத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த சிக்னல்ஸ் யாருக்காக இருக்கிறது? பயணம் செய்கின்ற வாகன ஓட்டிகளுக்காக இருக்கிறது, இல்லையா? நமக்கு எந்த ஆபத்தும் தீங்கும் விபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த சிக்னல் இருக்கிறது. ஒருவேளை ரெட் சிக்னல் போட்டிருக்கிறாங்க, அந்த ரெட் சிக்னலை நாம பொருட்படுத்தல, மதிக்கல, அப்படியே வேகமா போறோம், என்ன ஆகும்? இன்னொரு திசையிலிருந்து வருகிறவன் நம்மை இடித்து விட்டு போய்விடுவான். அப்படியே விபத்திற்குள் நாம் சிக்கிவிடுவோம். பிறகு காயங்களோடு உயிருக்கு போராடுகின்ற ஒரு நிலை வந்துவிடும். ஏன்? நாம் அந்த சிக்னலை மதிக்கல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ளல. அதனால இந்த பிரச்சனை. இப்பொழுது பவுலடியாருடைய வாழ்க்கைக்கு வருவோம். அவருடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக சென்று கொண்டிருந்தது. கடவுளுக்கு அஞ்சி பயத்தோடு பயபக்தியோடு வாழ்கின்ற ஒரு மனிதர் தான் பவுலடிகளார். அவர் நன்றாக திருச்சட்டம் அறிந்து வைத்திருந்தார், பரிசேய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார், சட்ட திட்டங்களை தன் வாழ்வில் ஏற்று கடைபிடித்து வந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? யாவே கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற அவர்கள் அந்த யாவே கடவுளினுடைய வெளிப்பாடான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, வார்த்தையை மனுவுருவான கிறிஸ்துவை, இம்மானுவேலாக வந்த இறைவனை நிராகரித்தார், புறக்கணித்தார், ஏற்றுக்கொள்ளல. அதனால கிறிஸ்தவத்தை தழுவிய யூதர்கள், புறவினத்து மக்கள் எல்லாரையும் பழி வாங்க வேண்டும் என்பதற்காக இவரை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். பரிசேயர்கள், தலைமை குருக்கள், தலைமை சங்கத்தார் இவரை ஒரு கருவியாக பயன்படுத்துவது. சில நேரங்களில் அம்புகளாக சில பேர் பயன்படுவார்கள். எரிகின்றவன் ஒருத்தன் இருப்பான், யாராவது ஒருத்தன். எரிகின்றவர்களை விட்டுவிட்டு அம்புகளாக இருக்கிறவர்கள், அந்த அம்பு என்ன செய்யும்? ஒரு இடத்திலிருந்து எரிகிற போது, எய்கின்ற போது வேறொரு இடத்திலே சென்று அது தாக்கும். அந்த இடத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்கும், ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அதுபோல சில அம்புகளாக சிலருடைய வாழ்க்கை மாறி போகும். இந்த இடத்தில் கூடிய பவுலடியாருடைய வாழ்க்கை ஒரு அம்பாகத்தான் இருக்கிறது. தலைமை சங்கத்தார் அவருக்கு ஒரு கட்டளை பிறப்பித்து அனுப்புகிறார்கள். நீ தமஸ்கு சென்று அந்த இடத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை எல்லாம் சிறைபிடிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும், துன்புறுத்த வேண்டும். குதிரையின் மீது ஏறிக்கொண்டு மிக வேகமாக அந்த வெறிச்செயலை செய்வதற்காக விரைந்து ஓடுகிறார் பவுலடியார். அப்பதான் அவருக்கு ரெட் சிக்னல் விழுது. அன்றுக்குரியவர்களே பாருங்க, அவருக்கு ரெட் சிக்னல் விழுது. தடுத்து நிறுத்தப்படுகிறார். நீ இதுக்கு மேல போக முடியாது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? கடவுள் கேட்கிறார், நீ ஏன் என்னை துன்புறுத்துற? அன்பு உள்ளங்களே, இயேசுவை துன்புறுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? உண்மைதான். பவுலடியாரை போன்று நாமும் கூட பல நேரங்களில் இயேசுவை துன்புறுத்தலாம். நம்முடைய பாவ வாழ்க்கையினால,
ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடப்பதனால, பிறரன்பு காரியங்களில் நாம் ஈடுபடாததனால, இரக்க மனம் படைத்தவர்களாக இல்லாததனால, பகிர்கின்ற தாராள மனம் படைத்தவர்களாக இல்லாததனால சில நேரங்களில் நாமும் கூட நம்முடைய பலவீனத்தில் விழுந்து தனிப்பட்ட பிரச்சனைகளினால சிக்குண்டு நம்முடைய வாழ்க்கையை, கடவுளோடு இருக்கின்ற அந்த நல் உறவை முறித்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். அன்று பவுலடியாரை பார்த்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்ட இறைவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இதே கேள்வி கேட்கிறார் என்றார். அந்தோணி, ஆரோக்கியமேரி, குமாரி, செல்வம், மோட்சம், எத்திராஜ், நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னு கேட்டா நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நம் என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? உன் பாவ வாழ்க்கையினால, நீ அனுதினமும் செய்கின்ற தவறுகளினால, உன்னுடைய பொய்களினால, உன்னுடைய ஏமாற்று பித்தலாட்டங்களினால, ஒரு வெளிவேடமான வாழ்க்கையினால, பகட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையினால நீ என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாயே, என் மனதை, என் இதயத்தை நோகச் செய்கிறாயே, என் இதயத்திற்கு வருத்தம் கொடுக்கின்ற வேலைகளில் ஈடுபடுகிறாயே, மகனே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? பவுலுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த கேள்வி அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆண்டவரே நீர் யார்? நீ துன்புறுத்தும் இயேசுவே நான். அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் அந்த ரெட் சிக்னல்ல அவர் நின்னாரு, அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. கிரீன் சிக்னல் விழுந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளுகிறார். அவ்வளவு காலம் கிறிஸ்தவர்களை கைது செய்ய வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும், அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று விரைந்த அவருடைய உள்ளம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாய் நிலைத்து நின்றது. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அதனால பட்டினி கிடந்தார், கடல் பயணங்களில் பாதிக்கப்பட்டார், தடியால் அடிக்கப்பட்டார், கல்லால் எரியப்பட்டார், சிக்குண்டு தவித்திருக்கிறார், சிறையில் வாடியிருக்கிறார், பட்டினி கிடந்திருக்கிறார், நோயினால பாதிப்படைந்திருக்கிறார். எவ்வளவு துன்பம் அவருடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட, நெருக்கடிகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? சாவா, துன்பமா, பசியா, பட்டினியா, நோயா? எதுதான் அவருடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியும்? சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்று புறவினத்தாரின் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிற புறவினத்து மக்களுக்கெல்லாம், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம், கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கெல்லாம் ஊர் ஊராக, தெரு தெருவாக, பட்டி தொட்டி எங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றி ஆண்டவருடைய வார்த்தையை, அவர் மீட்பர், மெஸ்ஸியா, அவர்தான் நம் ஒவ்வொருவருக்கும் எல்லாம் வல்லவருமாக இருக்கிறார், நம்மை மீட்பு பெற்றுத்தரவராக இருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையினால் அறுதியிட்டு சொன்னவராக இருக்கிறார். தன்னுடைய மடல்களின் வழியாக ஒவ்வொரு திருச்சபையும் கட்டி எழுப்பி இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவர்களை உறுதிப்படுத்தினார். இதன் வழியாகத்தான் இன்றைக்கு உலகமெல்லாம் கிறிஸ்தவ மதிப்பீடுகள் பரவப்பட்டு இன்றைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாய், ஒரு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்கிய அற்புதமான புனிதருடைய வாழ்வு இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சியமாய் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் தீய கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போமாக. ஆமீன்.
காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனையே உன்பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உழைப்பின் பலனையே உன்பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உவப்புடன் எடுத்து வந்தோம், உழைந்த என் உள்ளத்தையும் உம்பதம் படைத்து நின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்துதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியாய் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் பவுல் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயராகவும் நீர் அவரை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய இறை வல்லமை பவுலினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றியது. ஆண்டவர் இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் வாழ்வின் பாதையை மாற்றும்படியாக நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த அற்புதமான வேளையில் புனித பவுலுடைய மனமாற்ற பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிற வேளையில் யார் யாரெல்லாம் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, மனம் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, தீய எண்ணங்கள் சிந்தனைகளிலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் மாற்றங்களை கொண்டு வந்து, எப்படி பவுலுடைய வாழ்க்கை உமக்கு உகந்ததாய் மாறியதோ அதுபோல இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்களும் கூட உமக்குரியவர்களாய் வாழ்ந்து உமது அன்பு சாட்சிகளாய் திகழ வரம் வேண்டி இந்த நாளில் சிறப்பான உமது அபிஷேகத்திற்காக மன்றாடி வேண்டி செபிக்கிறோம். ஆவியின் வல்லமை எங்களை தூண்டி எழுப்பி உமது அன்பில் உறுதிப்படுத்துவதாக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுடைய நேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் புனித பவுலுடைய மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையில் இன்னும் ஏராளமான மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை இந்த புனிதரின் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிந்துரையை புனிதரின் வழியாக ஆண்டவரை ஏறெடுக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். உமது திருமுக ஒளியினுள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு மூவொரு இறைவனாகிய உம்மை ஒரு மனதாய் ஆராதித்து துதித்து போற்றி புகழ்கின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால்
பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இருள் சூழும் பள்ளத்தில் நான் நடந்தாலுமே கரம் நீட்டி காக்கின்றாய், பயமில்லையே. பொல்லாரின் வஞ்சனைகள் சூழ்ந்தாலுமே அரணாய் நீ அணைக்கின்றாய், பயமில்லையே. சுமை தாங்கும் சிறகாலி என்னை தாங்கினாய், நல்விருந்தொன்றை தந்து நீ என்னை தேற்றினாய். என் வாழ்வும் என் வளமும் நீயே நீயே, என்றும் நீயே நீயே. தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். நான் தேடும் தெய்வம் நீ, என் வாழ்வில் வசந்தம் நீ, என் சொந்தம் நீயே நீயே நீயே. என் நெஞ்சில் வாழும் ஜீவன் நீயே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான
உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வாழ்கிறேன், அவர் என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவையின் அனைத்தின் மீதும் கொண்டிருந்தார் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பு ஆசிரை பெற்றுக் கொள்வோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித பவுல் எனும் திருத்தூதரின் மாற்றுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. திருத்தூதரின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற்ற உங்களுக்கு அருளிய இறைவன் புனித பவுலின் பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் புனித பவுலினுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அருளினால் மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க.